Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பால் சர்பத் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்தியான ஃபுட்டுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பால் சர்பத் செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சர்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மில்கை நம்ம நார்மலாக எப்படி பாலை காய்ச்சுவோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். இது தமிழில் துளசி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம். இதுக்கு டைம் அவ்வளோ எடுக்காது. ஸோ இது 10 நிமிஷத்தில் நல்லா நம்மளுக்கு ஊறி வந்துடும். இப்போ நம்ம பாதாம் பிசுன்னு ஊற வைக்க போகிறோம். ஸோ நான் ஜஸ்ட்டு 4 பீஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் இதில் 2 பீஸ் கூட எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த கிண்ணத்தோடு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இது நல்லா ஒரு 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்லா அந்த பாதாம் பிசுன்னு நம்மளுக்கு ஊறி வரும். இப்போ நம்ம பாலை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காதனால அடியில் பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு. நல்லா ஆடெல்லாம் விட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால்கோவா சேர்த்து செய்யும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் பால் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பால்கோவா நல்லா அந்த பாலோடு சேர்த்து கரையிற அளவுக்கு நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஹெல்த்தியான பொருள். சேர்த்துட்டு நல்லா பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பால்கோவா நல்லா நம்மளுடைய பாலில் கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தேவையான அளவு சுகர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீனி பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா கலந்துட்டுக்க போகிறோம். சுகர் மெல்ட் ஆகி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறமா இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதியுமே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூட டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது வாய்க்குள்ள மென்று சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சப்ஜா விதை ஊற வச்சோம்ல, பாருங்கள் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறி வந்திருக்குன்ட்டு. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணோம், அது நிறையா வந்திருக்கு. ஸோ நம்ம அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல, பாதாம் பிசுனை நான் ஆல்ரெடி 4 மணி நேரம் ஊற போட்டிருந்தேன் அப்படின்ட்டு. பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு. இது நல்லா 4-6 மணி நேரம் ஊறினா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 300 கிராம் 30 கிராம் அளவு நம்ம இது கூட முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த நட்ஸ்னாலுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ அந்த பாலோடு சேர்த்து அந்த பாதாம் பிசுன்னு நல்லா இந்த பாலை கரையணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் இந்த பாதாம் பிசுன்னு இந்த பாலோடு சேர்த்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரும். பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இது இவ்வளோதாங்க. சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இதை ஜஸ்ட்டு நீங்கள் 15 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் டெய்லி இதை காலையில் எடுத்துக்கும் போது உங்கள் பாடி எப்போவுமே கூலாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்